டெடி குட்டி அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு டைம் போறதே அதுக்கு தெரியல. அங்க அவளுக்கு வேற செமையா ஃப்ரெண்ட் செட் ஆயிட்டாங்க. சின்சான் அப்படின்னு ஒரு பொம்மை, அது அவளோட செம்ம க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் செம்ம ஜாலியா பறந்து திரிஞ்சு இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு எல்லா கேம்ஸையும் விளையாண்டு செம்ம ஹாப்பியா எப்ப பார்த்தாலும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம டெடி குட்டி, சரி ஓகே, நம்ம வந்த வேலையும் கொஞ்சம் பார்க்கணும்ல, நம்ம சின்சான் கிட்ட கேட்போம் இந்த விஷயத்த பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாசுக்கா நம்ம டெடி குட்டி போய் சின்சான் கிட்ட கேக்குது. சின்சான், இங்க டால்ஸோட கிங்டம்ல டால்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு உள்ள வருவாங்களாமே, இன்னொரு நம்மளோட மனுஷங்கள்லாம் வாழ்ற இடத்துக்கு போயிட்டு வருவாங்களாமே, அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம டெடி குட்டி கேட்டுச்சான். அப்ப சின்சான் சொல்லிச்சான், ஆமா ஆமா டெடி குட்டி, இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மேல இருந்து விண்வெளியில இருந்து ஒரு கல்லு வந்து விழுந்து அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால எர்த் தனியாவும் நம்ம டால் கிங்டம் தனியாவும் வந்துடுச்சு. இனிமேல இந்த மாதிரி யாரும் போயிட்டு வர முடியாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சின்சான் சொல்லியிருக்காங்க நம்ம டெடி குட்டி கிட்ட. அப்போ டெடி குட்டி, ஐயோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சின்சான் சொல்றாங்க, அது 2016ல நடந்துச்சு டெடி அப்படின்னு. ஓ மை காட், நான் 2016ல இருந்து தானே இப்ப உள்ளுக்குள்ள வந்தேன், இப்ப நம்ம இருக்கிறது எந்த இயர் அப்படின்னு சொல்லி நம்ம டெடி குட்டி கேக்குது. இது 2026 டெடி அப்படின்னு சொல்லி நம்ம சின்சான் சொல்லுது. அடப்பாவமே, 2016ல இருந்து நான் வந்து 2026 வரைக்கும் இங்கே இருந்துட்டேனா, எனக்கு டைம் போனதே தெரியலையே அப்படின்னு நம்ம டால் சொல்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா, நம்மளோட டால் கிங்டம்ல இருக்கிற டைம் வேற, நம்மளோட எர்த்ல இருக்கக்கூடிய டைம் வேற. எர்த்ல வந்துட்டு ஸ்லோவா போகும், டால் கிங்டம்ல செம ஃபாஸ்டா போயிடும். ஸோ நம்ம டெடி குட்டி இப்போ என்ன பிளான் பண்றாங்கன்னா, சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கையில தான் மொபைல் ஃபோன் இருக்குல்ல, 2016ல இருந்து நம்ம டேடி கொடுத்து விட்டாங்கல்ல, நம்ம அந்த ஃபோன்ல இப்போ டேடி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடி கிட்டி அவங்க டேடி கிட்ட கால் பண்ணுது. உடனே ஹாதித்தோட டேடி கால் எடுக்கிறாங்க. கால் எடுத்தோடனே, டெடி என்னாச்சு, நீ போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம டெடி, டேடி இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல எனக்கு, இப்போ 2016ல தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு எரிக்கல் வந்து விழுந்து இந்த நம்மளோட டால் கிங்டம் தனியாவும் நம்மளுடைய எர்த் தனியாவும் மாறிடுச்சு. அதனாலதான் அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, டால்ஸ் எல்லாம் போக முடியாம ஆயிருக்கு. ஸோ நீங்க எப்படியாவது அந்த எரிக்கல் விழுகிறத தடுத்துட்டீங்கன்னா நமக்கு திரும்பவும் இந்த டால் கிங்டம் வந்து ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் டெடி, ஆக்சுவலா இந்த எரிக்கல் விழுக போறத பத்தி நானும் கேள்விப்பட்டேன், அது இன்னும் விழுகல. ஸோ நீ கரெக்டான டைமுக்கு தான் கால் பண்ணிருக்க, நான் உடனே போய் நாசால இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாடி ஹாதித்து நம்ம பஞ்சுக்கிட்டு எல்லாரும் நாசால போய் பேசுறாங்க. அப்போ நாசாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த எரிக்கல்ல விழுகாம தடுக்கிறதுக்கு அவங்க ஒரு மிசைலை சென்ட் பண்றாங்க. சென்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லி அந்த மிசைல் இப்போ அந்த எரிக்கல்ல டைவர்ட் பண்ணிடுச்சு. இப்போ 2026ஓட டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம டெடி குட்டிக்கும் அந்த டோர் ஓப்பன் ஆனது தெரிஞ்சிருச்சு. உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி சின்சான் கிட்ட எல்லாம் டாட்டா சொல்லிட்டு நம்ம டெடி குட்டி நம்மளோட டால் கிங்டம்ல இருந்து எர்த்துக்குள்ள வந்துடுச்சு. மிஷன் கம்ப்ளீட்டட்.